अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமொழி பக்தி ரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். பாதுகா சகசிரம் என்று வழங்கப்பெறுகின்ற அந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையானது பலவிதமாக வர்ணிக்கப்படுகிறது. அதிலே இப்பொழுது 153வது ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த 153வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், ராமனுடைய ராஜ்யத்திலே இருந்த குறைகள் கூட பாதுகையினுடைய ராஜ்யத்திலே கிடையாது என்கிறார். ராமராஜ்யத்துல குறைவே கிடையாது. ராமன் ராஜ்யத்தை பிற்காலத்திலே ஆண்ட பொழுது மிகவும் நல்ல ஒரு ஆட்சி என்று சொல்லுவார்கள். அதனால்தான் பிற்காலத்திலே சொல்லுகிற பொழுது கூட, இப்போல்லாம் கூட எல்லாரும் சொல்லுகிற பொழுது மறுபடியும் இந்த ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அந்த ராமராஜ்யத்துல கூட ஏதோ சில குறைகள் ஏற்படுகிறது. அந்த குறை கூட பாதுகா ராஜ்யத்திலே கிடையாது என்கிறதை மிகவும் சமத்காரமாக இந்த இடத்திலே வேதாந்த தேசிகன் தெரிவித்தருளுகிறார். வருஷாணி தானி விருஷளோன தபாம்சி தேபே பாலோன கஷ்டிதபி மிருத்யுவசம் ஜகாமா ராஜ்யே தவாம்ப ரகுகுங்கவபாத ரக்ஷே நைவாபரம் பிரதிவிதேயமபூத் பிரசக்தம். வருஷாணி தானி என்கிறார். தானி வருஷாணி, அதாவது நீ ராஜ்யத்தை ஆண்ட காலம் என்னால் அந்த 14 வருஷங்கள். அந்த 14 வருஷங்கள்ல என்ன ஆயிற்று என்னால் புருஷளோ ந தபாம்சி தேபே, அதாவது தவம் செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் தவம் செய்யக்கூடாது. அது சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டிருக்கிறது. சில தகுதிகள் இருக்கிறவர்கள் மட்டுமே தவம் செய்ய முடியும். அதெல்லாம் தனக்கு அந்த யோக்கியத்தை இல்லை என்றால் அவன் தவம் செய்யாமல் இருப்பது தான் நல்லது என்று அப்படி சொல்லுவார்கள். ஆனால் புருஷலோன தபாம் சீதே, அந்த ஒரு ராமராஜ்யத்தில் இருக்கிற பொழுது தவம் செய்ய தகுதி இல்லாதவன் ஒருத்தன் என்ன பண்ணினான், தவம் செய்து விட்டான். அது பண்ணக்கூடாது. அது மிகவும் தவறான காரியம். அது அப்படியெல்லாம் தவறான நடந்தால் அதற்காக என்ன தண்டனை தெரியுமா? அது வேறு விஷயம். அதனுடைய பலன் என்னன்னு கேட்டா, ஒரு சிறு குழந்தை மரணம் அடைந்து விட்டதாம் ராமராஜ்யத்திலே இருக்கிற பொழுது. இதெல்லாம் உத்தரகாண்டத்திலே தெரிவிக்கப்படுகிற விஷயம் இது. ஆக தவம் செய்ய தகுதி இல்லாதவன் ஒருத்தன் தவம் செய்தான். இப்ப இந்த காலத்துல கூட ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லுகிறோம், அரசாங்கத்திலே சில பேருக்கு சில சலுகைகள் என்று வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு காலத்திலே கீழ்நிலையிலே இருந்திருக்கிறார்கள். ஆயினாலே அவர்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வர வேணும் என்பதற்காக சில பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், வேறு சிலர் என்று அவர்களெல்லாம் வகைப்படுத்தி அவர்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கிறார்கள். அந்த சலுகையை யார் பெறலாம் என்றால் அந்த பிற்பட்ட சமுதாயத்திலே பிறந்திருக்கிறவர்கள் தான் பெற முடியும். இப்ப பிற்பட்ட சமுதாயத்தில் பிறக்காத ஒருத்தன்
முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன். அவன் நான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று பொய் சொல்லி ஒரு உத்தியோகத்தை பெற்று விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது வெளிப்பட்டு விட்டால் அரசாங்கம் சும்மா இருக்குமோ? அவனை தண்டிக்காதோ? எப்படி நீ சாராத சமுதாயத்திற்கு உண்டான ஒரு காரியத்தை நீ எப்படி செய்யலாம்? பிற்பட்டவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடத்திலே முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் எப்படி வந்து சேரலாம்? நீ செய்தது தவறு என்று அவனை தண்டிப்பார்கள் அல்லவா? அதுபோலத்தான் இங்கேயும் கூட ஏற்பட்டது. இது ராமராஜ்யத்திலே ஏற்பட்ட காரியம். இது யாரோ ஒருத்தன் அவன் என்ன பண்ணிவிட்டான் என்னால், பிற்பட்ட, அதாவது தவம் செய்ய தகுதி இல்லாதவனாய் இருந்தான் அவன். ஆனால் தகுதி இல்லாதவனாய் இருந்தும் கூட அவன் தவம் செய்தான். அப்படி அவன் தவம் செய்தது காரணமாக ஒரு குழந்தை இறந்து விட்டது. ஒரு அந்தணனுடைய குழந்தை இறந்து விட்டது. உடனே அந்த அந்தணன் ராமபிரானிடத்தில் வருகிறான். இந்த என்னுடைய குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லுகிறான். உடனே போய் சென்று அந்த சம்பூகன் என்கிற அந்த ஒரு நபர், அதாவது அவன்தான் தவம் செய்ய தகுதி இல்லாதவனாய் தவம் செய்தவன். அவன் அப்படி தவம் செய்தபடியினாலே தான் இந்த குழந்தை மரணமடைந்து விட்டது. எனவே என்ன செய்தான்? அவனுக்கு தண்டனை அளித்து விட்டான். அவனை வதம் செய்து விட்டான். அதனால் இந்த குழந்தை மறுபடியும் பிழைத்தது என்று இதெல்லாம் ஸ்ரீ ராமபிரானுடைய சரித்திரத்திலே உத்தரகாண்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி இது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே என்ன சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே என்னால், இது போன்ற நிகழ்ச்சிகள் எதுவும் பாதுகா ராஜ்யத்திலே நடைபெறவில்லை. ராமபிரானுடைய காலத்தில் கூட யாரோ ஒருத்தன் தவம் செய்யக்கூடாதவன் தவம் செய்தான், தகுதி இல்லாதவன் தவம் செய்தான், அதனால் ஒரு குழந்தை மரித்தது என்று கேட்கிறோம். ஆனால் பாதுகை ஆண்ட 14 ஆண்டுகளிலே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கவில்லை. நடக்கக்கூடாத நிகழ்ச்சி எதுவுமே நடக்கவில்லை. என்னால் இப்ப ராமராஜ்யம் உயர்ந்ததா பாதுகா ராஜ்யம் உயர்ந்ததா என்பது போல இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? வருஷாணி தானி விருஷலோன தபாம்சி தேபே. தானி வருஷாணி, அந்த 14 ஆண்டுகளிலே விருஷலஹா ந தபாம்சி தேபே, அதாவது தவம் செய்ய தகுதி இல்லாதவன் எவனும் தவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார். தவம் செய்ய தகுதி இல்லாதவன் எவனும் தவமே செய்யவில்லை. அதுக்கு மேலே பாலோன கஷ்டிதபி மிருத்யு வசம் ஜகாம. தவம் செய்ய தகுதி இல்லாதவன் தவம் செய்தால் என்ன பலன்? ஒரு குழந்தையினுடைய மரணம், அதுதான் பலனாக வந்து விழுகிறது. ஆனால் இந்த பாதுகா ராஜ்யத்திலே பாலஹான கஷ்டிதபி, ஒரு சிறுவனும் கூட மிருத்யுவசம் ந ஜகாம, யமனுலகை ஒருத்தனும் அடையவில்லை. ராஜ்யே தவாம்ப ரகுபுங்கவ பாதரக்ஷே. ஹே ரகுபுங்க பாதரக்ஷே, அந்த அதாவது ரகுபுங்கவனான ராமபிரானுடைய திருவடிகளை காக்கின்ற பாதுகையே என்று ஹே அம்பா தாயாராயிருக்கிறவளே என்று சொல்றார். அதனால என்ன சொல்றாருன்னா, நைவா பரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம், அதாவது எது கூடாதோ அது ஏற்படுவதற்கு அங்கு பிரசக்தியே இல்லை என்று சொல்றார். அதாவது ஒரு பிரதிவிதேயம், ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த தவறுனால தான் இந்த அகால மரணம் நேருகிறது. அப்ப அந்த தவறை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. ராமபிரானுக்கு என்ன தவறு என்று போய் பார்த்தால் தகுதி இல்லாதவன் தவம் செய்து கொண்டிருந்தான். சரி, அப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த தகுதி இல்லாதவனை நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் இங்கே அந்த பாலமரணம், அதாவது குழந்தைகள் இறந்து படுதல் என்கிறது நடைபெறாமல் இருக்கும். அதனால என்ன பண்ணினான்னா, தகுதி இல்லாதவன் தவம் செய்தான் என்று அவனிடத்துல போய் இவன் சொல்ல வேண்டாதபடிக்கு என்ன ஆகிவிட்டது, அந்த இடத்துல அப்படி அப்படி சமாதானம் செய்ய வேண்டிய நிலை ராமனுக்கு ஏற்பட்டது. ஆனால் உனக்கு அந்த நிலை ஏற்படவில்லையே என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அது உனக்கு ராமனுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்ய வேண்டி இருந்தது, அதாவது தகுதி இல்லாமையை மறுபடியும் சரி செய்ய வேண்டி இருந்தது. ஆனால் உன்னுடைய ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நைவாபூத்து நடக்கவே இல்லை என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக தெரிவித்தார். அடுத்தபடியாக 154வது ஸ்லோகம். இந்த 54வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால்,
ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளின காலத்திலே அந்த ராஜ்யத்தை காப்பாற்றுபவர் யாரும் இல்லாமையினாலே அந்த பூமிக்கு ஒரு குறை ஏற்பட்டது. ஆனால் பாதுகையே, நீதான் அந்த பூமியை காப்பாற்றினாய் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு விசேஷத்தையும் சொல்லுகிறார். என்ன என்னால், இந்த சராச்சரங்கள் எல்லாம் எங்கிருந்து உண்டாயிற்று என்றால், சராச்சரங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய, அதாவது திருவடியிலிருந்து உண்டானது பூமின்னு சொல்றார். எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உண்டான பூமி, அந்த பூமி தான் சராச்சரங்களை தாங்குகிறது. சராச்சரங்கள் அத்தனையும் எது தாங்குகிறது? பூமி தாங்குகிறது. இப்ப ராமன் காட்டிற்கு எழுந்தொழின பொழுதோ அந்த ராமனுடைய திருவடிகளையும் தாங்குகின்ற நீ இப்பொழுது அந்த பூமியை தாங்கினாய். என்னால் உன்னுடைய பெருமையை என்னவென்று சொல்லுவது என்று அப்படி ஒரு கருத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். விஸ்வம் த்வதாஸ்ரித பதாம்புஜ சம்பவாயாம் யஸ்யாம் பிரதிஷ்டிதமிதம் மணிபாதரக்ஷே ஆசீதனன்ய சரணா சமயே யதாவத் சாபித்வயா வசுமதி விஹித பிரதிஷ்டா. விஸ்வம், இந்த உலகம் இருக்கிறதே, அதை இந்த ஸ்லோகத்துல மணிபாதரக்ஷே என்று பாதரக்ஷையை விழித்து சொல்லுகிறார். இந்த விஸ்வம் அது என்ன, இப்படி எப்படிப்பட்டது என்று கேட்டால், த்வதாஸ்ரித பதாம்புஜ சம்பவாயாம் யஸ்யாம், த்வதாஸ்ரித பதாம்புஜ சம்பவாயாம், உன்னாலே அடையப்பட்டிருக்கின்ற திருவடி தாமரைகள், அதாவது பாதுகையாலே அந்த ராமனுடைய திருவடி தாமரைகள் அடையப்பட்டிருக்கின்றன அல்லவா. அப்போ அந்த பாதுகையில், அந்த திருவடி தாமரைகளிலிருந்து தான் இந்த பூமியானது உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றார். உண்டாயிருக்கிற பூமி திருவடி தாமரைகளிலிருந்து உண்டாயிருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உண்டான பூமியிலே தான் இந்த விஸ்வம், இந்த பிரபஞ்சம், உலகம், சராச்சரங்கள் எல்லாம் நிலைத்து நிற்கிறது. த்வதாஸ்ரித பதாம்புஜ சம்பவாயாம் யஸ்யாம் விஸ்வம் பிரதிஷ்டிதம், விஸ்வம் பிரதிஷ்டிதமிதம், இந்த உலகமானது நிலை பெற்றிருக்கிறது. ஆனால் அதுகளுக்கெல்லாம் ஒரு சமயத்திலே ஒரு குறை ஏற்பட்டது. ஆசீத் அனன்ய சரணா சமயே யதாவத், ஒருவேளை ஒரு சமயத்திலே, வேறு யாரும் காப்பாற்றுவர்கள் இல்லாத சமயத்திலே என்ன ஆகிவிட்டது? ராமன் காட்டிற்கு எழுந்தொழின காலத்திலே என்ன ஆகிவிட்டது? அனன்ய சரணா, உன்னை தவிர வேறு யாரும் அதுகளை காப்பாற்றுவர்கள் இல்லை. அதனால அந்த சா வசந்த் என்ன ஆச்சு? வசுமதி அப்பி, அந்த சா வசுமதி என்னால் அந்த பூமியும் கடைசியில் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் உன்னாலே ஒரு இருப்பை உடைத்தாக ஆயிற்று. ஏன்னா இவர்தான், இந்த பாதுகை தானே போய் ராஜ்யத்தை ஆளுகிறது. பாதுகை ராஜ்யத்தை ஆள பிற்பாடு அந்த பூமிக்கு ஒரு நிலை இருப்பு ஏற்பட்டது. அதாவது எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் பாதுகைக்கும் இருக்கிறது, பூமிக்கும் இருக்கிறது. பூமி பாதுகையிலிருந்து, அதாவது பூமி திருவடியிலிருந்து உண்டானது. பாதுகை எப்பொழுதும் அந்த திருவடியோடு சேர்ந்தே இருப்பது. இப்படி பார்த்தால் பாதுகைக்கும் பூமிக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும்? இவர் ரெண்டு பேரும் சம்பந்தம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழர் போலேன்னு வைத்துக் கொள்ளுங்கள், தோழர்கள் போல. அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ணணும்? ஒரு பூமிக்கு ஒரு குறை ஏற்பட்டால் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்றெல்லாம் சொன்னார் அல்லவா. இப்ப பூமிக்கு ஒரு இடுக்கண் ஏற்பட்டது. என்ன இடுக்கண்? இப்படி ராமபிரான் விட்டு விட்டு போய்விட்டான், காட்டிற்கு போய்விட்டான் என்று. உடனே இந்த பூமி எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து உண்டானது அல்லவா. அந்த திருவடியோடு சம்பந்தம் உள்ள பாதுகை என்ன பண்ணுகிறது? சரி, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அந்த பாதுகையானது அந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டது என்று இப்படியாக மிகவும் சுவாரஸ்யமாக இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।